வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். இன்னைக்கு வீடியோல வந்து என்ன மாரி பிகினர் ஸ்டேஜ்ல இருக்க நெறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இது உதவும் நிச்சயமா. என்ன வீடியோனா, டூல்ஸ் அதாவது ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து டூல். நான் வந்து அதிகமா எதுவும் யூஸ் பண்ணலங்க. வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர தவிர்த்துட்டு, தம்ப்நெயிலுக்கு கேன்வா தவிர்த்துட்டு மத்தபடி நான் ஜெனரலா எதுவும் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும் என்கிட்ட. ஒண்ணு தம்ப்நெயிலுக்கு மெயினுக்கு கேன்வா. அதுக்கு மட்டும் தான் நான் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்றேன். மத்தபடி எஃப்சிபி நான் மேக் வச்சிருக்கனால நான் ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்றது. 3வது பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன். அது சில டாபிக்ஸ் வந்து கிளப் பண்றதுக்கு, இல்லன்னா வந்து ஒரு நட்ஷெல் மாரி குடுக்கும். நெறையா கூகுள்ல தேடுறதுக்கு இப்போ வந்து ஆப்வியஸா சாட் ஜிபிடி வந்து ரொம்ப யூஸா இருக்கு. அதே மாரி முக்கியமான லைவ் டேட்டாஸ் இப்போ சாட் ஜிபிடியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த லைவ் டேட்டாஸ் இப்போ ஆன்கோயிங் சிட்யூவேஷன்ல இருக்கிறது கூட தெரியறதுனால, இப்போ நமக்கு நெறைய ஹெட்ஜ் வருதுங்க. ஸோ இந்த மாரி டூல்ஸ் வந்து யூடியூபர்ஸ் இருக்கும். நம்ம பெய்டும் பார்க்கலாம், ஃப்ரீ பார்க்கலாம். லைக் பெய்டு தான் என்ன கேட்டா வந்து நான் வந்து பெஸ்ட்டுன்னு சஜெஸ்ட் பண்ணுவேன். என்கிட்ட இல்ல. பட் என்கிட்ட இது இருந்தா பெட்டரா எது இருக்குங்கிறத அதுதான் நான் சொல்றேன். இது வந்து எந்த மாரி கிளிக் பைட்டும் கிடையாது. எந்த ப்ரமோஷனல் வீடியோவோ ஏதோ அஃபிலியேட்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. ஜஸ்ட் முக்கியமான டூல்ஸ். அது ஏஐ டூல்ஸ நார்மலான டூல்ஸும் இருக்கும். ஏஐ மிக்ஸ் அந்த டூல்ஸே நம்ம ஏஐ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க அடாப் ஆர் எஃப்சிபி எய்தர் நீங்க வந்து ஃபுல் வெர்ஷன் நீங்களே வாங்கலாம். பட் இந்த கிராக்டு வெர்ஷன் வந்து நான் உங்க சாய்ஸ்க்கு விடுறேன். அது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. நீங்க மேக் யூஸ் பண்றீங்கன்னா, ஆப்வியஸா மேக்குக்கு வந்து எஃப்சிபி தான் நான் சொல்லுவேன். எஃப்சிபில இருக்க எஜிலிட்டி அந்த ஒரு ஸ்பீடு வந்து மேக்ல உங்களால பிரீமியர் ப்ரோக்கு எடுக்க முடியாது. பட் ஸ்டில் அ நீங்க எந்த ப்ராசஸ் எந்த மேக் எந்த வெர்ஷன் மேக் யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து M1, M2, M3க்கு மேல இப்ப எல்லாமே வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டா இருக்குங்க. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா மேக்குக்கும் கம்பேட்டபிளா தான் வந்து அடாப்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கு. நான் வந்து M1 வச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு சிலிக்கான் வேலி ஆப்பிளோட ஃபர்ஸ்ட்டு சிலிக்கான் வேலி சிப். ஆனா M1 மேக் புக் யூஸ் பண்றதுனால ஓகே. இது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் அட்டாச்சபிளா இல்ல. பட் ஓரளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு இப்போ மேக்ஸ்ல வருது. ஸோ அது பிரச்சனை இல்ல. நீங்க வந்து எஃப்சிபி யூஸ் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு. CapCut ஆர் அட்வான்ஸ் வெர்ஷனுக்கு வந்து CapCut இல்லன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த DaVinci Resolve தான் அட்வான்ஸ் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட கன்வீனியன்ஸ். நீங்க என்ன மாரி ஒரு பெரிய ஒரு எடிட்டிங் ஒரு மிக்ஸ்சர் இல்லாம நார்மலா ஜஸ்ட் ஆடியோ மிக்ஸிங்க்கு, வீடியோ ட்ரிம்மிங் அப்புறம் வந்து சில ஸ்டெபிலைசேஷன் தான் அதுக்கு வந்து எஃப்சிபி இஸ் மோர் தென் எனஃப் மேக்புக். ரொம்ப அடுத்த கட்ட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, Canva நான் யூஸ் பண்றேன். நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் பெய்ட் இஸ் பெட்டர். நான் தம்ப்நெயிலுக்காகவும் மெயினா தம்ப்நெயிலுக்கு தான் வந்து நான் யூஸ் பண்றேன். அதுக்கு மாற்றா வந்து பிக்சல்னு ஒண்ணு இருக்கு. அது ஏஐ ஜெனரேட்டிவ் தம்ப்நெயில் தம்ப்நெயில் நெறையா தம்ப்நெயில் ஏஐ ஜெனரேட்டிவ் டிசைனர்ஸ்லாம் இருக்கு. பட் பிக்சல் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஜைலான ஒரு டூல்ங்க. அது வந்து சில எக்ஸாக்ட்டா நீங்க ஃபேமஸா இருக்க யூடியூபர்ஸோட இருக்கிற மாரியே வந்து அந்த வைரல் தம்ப்நெயில்ஸ் தான் வந்து பிக்சலால ரெடி பண்ண தர முடியும். அடுத்தது முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா, என்வாட்டோ எலமென்ட்ஸ். இந்த என்வாட்டோ எலமென்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு என்னன்னா டெம்ப்ளேட். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க தமிழ் யூடியூபர்ஸ் நெறைய பேர் வந்து அத யூஸ் பண்றாங்க. நெறைய பேரு. அதுல வந்து எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸ் நீங்க என்னென்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரியான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கு. வீடியோ டெம்ப்ளேட்ஸா இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ அப்புறம் லோவர் தேர்டு. அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கலர் லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அது ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் யூஸ் பண்ற மாரி. அதே மாரி பிரசன்டேஷன் டாக்குமெண்ட்ரீஸ்க்கு அதே மாதிரி மியூசிக் காப்பிரைட்டட் இல்லாம ஃப்ரீ மியூசிக்ஸ் நல்ல இன்ட்ரஸ்டிங்கான மியூசிக்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, எஃப்சிபி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் முக்கியமா இந்த மோஷன் கிராபிக்ஸ், ஹை இன்டென்சிவ் எஃபெக்ட்ஸுக்கு எடிட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப கத்துக்கணுங்க. அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல. பட் அது டெம்ப்ளேட்டாவே இருக்கும். அத நீங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். சில மேப்ஸுக்கு அது மாதிரி எல்லாமே வந்து என்வாட் எலமெண்ட். பட் இந்த டூல் வந்து மந்த்லி இருக்கும். இதெல்லாம் அந்த சாஸ் பேஸ்ட்னால உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஆனுவல் பேஸ்ட் நீங்க போடணும். கேன்வா இருக்கட்டும், இல்லன்னா வந்து எஃப்சிபி வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. பட் எஃப்சிபி வந்து ஒன் டைம் பையர். ஐ திங்க் 18,000 அது ரொம்ப நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணலாம். அண்ட் என்வாட் எலமெண்ட்ஸ் வந்து இந்தியன் ரூபில ஐ திங்க் இட்ஸ் $21 பெர் மந்த் வரும். ஆல்மோஸ்ட் லைக் 1600 நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ நார்மல் இருக்கு 1600 ஐ கெஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு எடிட்டிங், அப்புறம் வந்து என்வால்வ் எலமெண்ட்ஸு. இத தவிர்த்துட்டு நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஆக்சுவலி இந்த எல்லா டூல்ஸுமே வந்து நான் சாஃப்ட்வேர் பேஸ் தான் சொல்றேன். நான் ஹார்ட்வேர் லைக் கேமரா, மைக் அதெல்லாம் நான் எதுவும் பார்க்க போல. அது உங்களுக்கு தெரியும் தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன. பட் அந்த சாஃப்ட்வேர்ல மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் குடுக்குற ஒரு நல்ல ஒரு
என்வாட்டோ எலமெண்ட்ஸ் அதுதான் ஃபேமஸ். அத தவிர்த்துட்டு நீங்க மோஷன் நெறைய போலாம். ஏன்னா, என்வாட்டோ எலமெண்ட்ஸ விட அது சீப்பர் வெர்ஷனா இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் சேம் தான் பிரைஸ்ல. சில சீப் வெர்ஷன் கொஞ்ச அளவுக்கு தான் பிரைஸ் வித்தியாசம் இருக்கும். பட் என்ன மோஷன் நெறையவும் நல்லாருக்கும். அதுல வித்தியாசமான ஸ்டப்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் ஆர்டிஸ்ட்லின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் வந்து ஆடியோ பேஸ்டு அதே மாரி நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். முக்கியமா அதுக்கு ஆடியோல தான் ரொம்ப வந்து சூப்பரா அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜானி ஹாரிஸ் யூஸ் பண்ண நெனைக்கிறேன் ஃபேமஸ் யூடியூபர். அந்த மாரி நெறைய பேர் அத யூஸ் பண்றாங்க. அந்த சவுண்ட் க்ளவுட், அந்த பீட்டர் மெக்கனன் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாரி அ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டூல் வந்து நீங்க ஒரு நாளைக்கு இல்ல இன்னைக்கே நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 3 வந்து நீங்க பெய்டா யூஸ் பண்றீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2-3K செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பெர் மந்த். ஸோ உங்களுக்கு ஈஸிங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஹார்ட்வேர் டூல்ஸ தவிர்த்து இந்த 3K இருந்தா யூ கேன் ஈசிலி நல்ல ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ உங்களால கொண்டு வர முடியும். நான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நான் அத யூஸ் பண்றதில்ல. பட் ஃபியூச்சர்ல நிச்சயமா ஒன்ஸ் நமக்கு அந்த பட்ஜெட் இதில நான் போட முடிய அளவுக்கு வந்துருச்சுன்னா, நான் நிச்சயமா இந்த டூல்ஸோட எஃபெக்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஸோ அத இன்னும் பெட்டர் குவாலிட்டிக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ், இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஜியோ பாலிடிக்ஸ், ஃபைனான்ஸ் அப்புறம் இந்த நெறைய டூல்ஸ், ஏஐ கண்டிப்பா வந்து மிஸ்டர் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பை உங்கள் ஹரிஹரன்.